ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கடையில் விற்கிற ஜெல்லி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 10 கிராம் கடல் பாசி அப்படின்ற சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இவங்க கூடவே 200 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். சப்சா சீட்ஸ் விதையை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைனா கிராஸ் எடுத்து, அதாவது கடல் பாசி எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஜெல்லி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கடல் பாசியை நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 200 கிராம் அளவு தண்ணி சேர்த்து நான் இதை 10 to 15 நிமிஷம் தனியாக ஊற வச்சுக்கிறேன். இது அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கடல் பாசியை கரைச்சிக்க போகிறேன். நம்ம 10 to 15 நிமிஷம் ஊற வச்சாதான் இது ஈஸியாக கரையும். கடல் பாசி நல்லா திரியாக இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுறேன். இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்து இவங்களை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1/2 லிட்டர் பாலை நான் காய்ச்சி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி எடுத்திருக்கேன். அந்த பால் அப்படியே ஆற வச்சுருக்கேன். அந்த ஆறின பாலை அந்த ரோஸ் மில்க் எசன்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இவங்க கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாலை நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நாம் ஒரு பாத்திரத்தில் இவங்களை சேர்த்துக்கலாம். நம்ம இவங்கள ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்திருந்த சப்சாஸ் விதையை நம்ம இவங்க மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி
எல்லா பக்கமும் வர மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க ஸ்பூனாலேயே. இந்த விதையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வெளியவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். 15 நிமிஷம் வெளியே வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு சுற்றி ஒரு லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு பிளேட் வச்சு ஜெல்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டான ஹெல்த்தியான ரோஸ் மில்க் சேர்த்து ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த கடல் பாசி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். முஸ்லீம்ஸ்லாம் இதை நோன்பு திறக்கிறப்போ அவங்களே ரெடி பண்ணி விரதம் முடிப்பாங்க. நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா சாஃப்டான ஹெல்த்தியான கடல் பாசி ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.